பிரேக் அவுட் ஆகுதுன்னு நம்பி பை பண்ணுவீங்க. ஆனா மேல போயிட்டு உடனே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுதா? ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க புல் ட்ராப்ல மாட்டிருக்கீங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபேக் பிரேக் அவுட்ஸை ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1, த வால்யூம் சீக்ரெட்ங்க. ஃபர்ஸ்ட் ரூல், வால்யூம் செக். பிரேக் அவுட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது வால்யூமும் அதிகமா இருக்கணுங்க. வால்யூம் இல்லாத வர பிரேக் அவுட் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகாதுங்க. இட்ஸ் லைக் அ கார் வித்வுட் ஃபியூவல். சீக்கிரமா நின்றுடும். ஸ்டெப் 2, த ரீடெஸ்ட் ரூலுங்க. செகண்ட், பேஷன்ஸ். பிரேக் அவுட் ஆன உடனே ஜம்ப் பண்ணவே கூடாதுங்க. அது ஸ்விங்கா இருக்கட்டும் இல்லைன்னா இன்ட்ராடேவா இருக்கட்டும், எந்த மெத்தடா இருந்தாலும் பிரைஸ் திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ரீடெஸ்ட் சக்சஸ் ஆனாதான் அது ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஸ்டெப் 3, ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனுங்க. நீங்க மேபி 5 மினிட்ஸ் சார்ட்ல ட்ரேட் பண்றீங்கன்னா 15 மினிட்ஸ் சார்ட்லயும் அந்த பிரேக் அவுட் தெரியுதான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கணுங்க. மல்டி டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் உங்க அக்யூரசியா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. இந்த 3 ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க ட்ரேடிங்ல லாஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையும். பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்விங் அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங் எப்படி பண்றதுன்னு ஒரு டீடைல்டான வீடியோ நம்ம சேனல்ல இருக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.